தாத்தா வந்து சாரதா கிட்ட விஜய் வந்து அப்பா அம்மா இல்லாதது வளர்ந்தான், எங்க கிட்ட தான் வளர்ந்தான், செல்லம்மாவும் வளர்ந்துட்டான், அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டு இந்நேரம் நீங்க காவேரிய விஜயோட அனுப்பி வச்சிருக்கணும். ஆனா நீங்க அனுப்பி வைக்கவே இல்லை. தாத்தா இருந்துகிட்டு இங்க பாருமா, விஜய நீங்க என்னைக்கு புரிஞ்சுக்கிறீங்களோ அன்னைக்கு உங்க வீட்டு பொண்ணு காவேரியை எங்களோட அனுப்பி வைங்க, அது வரைக்கும் நாங்களும் வெயிட் பண்ணுவோம். தாத்தா வந்துட்டு சரிம்மா, இதுக்கு மேல எனக்கு இங்க என்ன வேலை, நாங்களும் கிளம்புறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சாரதா இருந்துகிட்டு இருங்க, இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணீங்கன்னா விசேஷத்தையும் பார்த்துட்டு போவீங்கல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு தாத்தா இருந்துகிட்டு நீங்க இவ்வளவு தூரம் பேசியும் இதுக்கு மேல நான் இங்க இருக்கிறது நல்லதுக்கு இல்ல. குமரன் வந்துட்டு அத்தை, நர்மதாவுக்கும் கொஞ்சம் லேட் ஆகுது, நம்மளும் போயிட்டு உட்கார வைக்கலாம், அப்புறம் நல்ல நேரம் எல்லாம் போயிடும்ல அப்படின்னு சொன்னதும் நர்மதாவை கூட்டிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க. மேல தாளத்தோட பயங்கர சத்தமா கேக்குது. விஜய் வந்து டான்ஸ் ஆடிட்டு வரதை எல்லாருமே பார்த்துட்டு இவர் என்ன வேலை பண்ணிட்டு இருக்கிறாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. பின்னாடியே சீரும் தட்டுமா வரதை பார்த்துட்டு எல்லாருமே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. விஜய் வந்து குமரன் கிட்ட போயிட்டு இது வந்து உன்னோட சீர் மாமன் சீர், இது வந்து என்னோட சீர் தாய் மாமன் சீர், எப்படி சூப்பரா இருக்குதா. சாரதா வந்து மனசுக்குள்ளேயே இவர்கிட்ட எத்தனை தடவை சொன்னாலும் புரியவே புரியாது, நம்ம இப்ப போய் ஏதாவது பேசணும்னா தேவையில்லாம பிரச்சனை தான் வரும். குமரனோட அம்மா வந்து காவேரி கிட்ட போயிட்டு உன் புருஷன் வரலன்னு தான் சொன்னேன், ஆனா உன் புருஷன் தான் இருக்கிறதுலே சூப்பரா பண்ணிட்டாரு போ, நான் எதிர்பார்க்கவே இல்லை. காவேரிக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. விஜய் செஞ்ச சீர் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டுக்கோங்க. நேத்து நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ண மகா சசிகலா அவர்களுக்கு மிக்க நன்றி.